Taste the Daily. மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் கழக மாவட்ட மாணவரணி செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சின்னசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், 2021ஆம் ஆண்டில் திறனற்ற திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் பெற்ற மனுக்களை கோதூர் அருகே உள்ள குப்பை கிடங்கில் வீசியதாக குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 2021 மனு வாங்கின நீ வாங்கி எப்ப குப்பை காட்டுல வீசினியோ அடுத்த நாள் எனக்கு கைக்கு வந்துருச்சு. இதுல குப்பை ஓட்டலையா, ஒரு அழுக்கு இல்லை, தூசி இல்லையா? நான் நேற்று எடுத்து அந்த கூட சொன்னேன் நானு கிடையாது. அதனாலதான் சொல்றோம், இனிமேல் தமிழ்நாட்டுல கரூர் மாவட்டத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்த உடனே மனு வாங்கிட்டே இருக்கிறீங்க வரிசையா. இந்த மனுவெல்லாம் இனிமே குப்பை காட்டுக்கு வராது, எடைக்கு பேப்பருக்கு போடுவான். ஏன் அதுக்கு போய் 19 செலவு பண்றீங்க? அதிமுக ஆட்சி காலத்திலே தான் மக்களுக்கான திட்டங்களை வழங்கி இருக்கிறோம். நெல்லை அதிமுக மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை வகித்தார். கூட்டத்தில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் பணியாற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் எவ்வாறு தேர்தல் களப்பணியாற்ற வேண்டும், வாக்குப்பதிவின் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் 20 பூத்களுக்கு 3 பேர் அடங்கிய பிராணி மாவட்ட நிர்வாகிகள் குழு அமைக்கப்படும் என்றும் அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் வி. முத்தையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.